இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் கடந்த 10 ஆண்டுகளில் 25 முறை வீட்டை விட்டு ஓடிவிட்டதாக சொல்லப்படுகிறது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு சாமி படத்துல திரிசாவை பார்த்து விக்ரம் பாடுவார். அசாமை சேர்ந்த ஒரு பெண் கல்யாணம் கட்டிக்கிட்டு 3 குழந்தை பெற்ற பிறகு இந்த பாட்டை பாடியிருக்கிறார். பாட்டு தானே பாடிட்டு போறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த அம்மா இதுவரைக்கும் 25 பேர் கூட இப்படி டூயட் பாடி தாலி கட்டிய கணவன் பெற்ற குழந்தைகளை விட்டுட்டு ஓடி போயிருக்காங்களாம். இந்த 10 வருஷத்துல பல முறை வீட்டை விட்டு வெளியேறி வெவ்வேறு ஆண்களுடன் குடும்பம் நடத்தி இருக்கிறார். அசாமை சேர்ந்த அந்த பெண் வெவ்வேறு ஆண்களுடன் சென்றாலும் சில மாதங்களில் வீடு திரும்பி விடுவாராம். இந்த முறை வீட்டில் இருந்து 22,000 ரூபாய் பணமும் கொஞ்சம் பொருட்களையும் எடுத்து போயிருக்கிறாராம். இந்த முறை எப்போது வருவார்னு தெரியாது என்கிறார் அந்த பெண்ணுடைய அப்பாவி காதல் கணவன். அந்த பெண்ணுடைய முதல் திருமணமும் காதல் திருமணம் தானாம். இதுவரை 25 ஆண்களுடன் வீட்டை விட்டு வெளியேறி சென்றவர் சில வாரங்கள் அல்லது சில மாதங்களில் திரும்பி வந்து விடுவாராம். மத்திய அசாமின் திங் லாகர் கிராமத்தைச் சேர்ந்த இந்த பெண்ணுக்கு 40 வயது ஆகிறது. இவருடைய கணவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர்கள் மிகவும் பின்தங்கிய கிராமத்தில் வசித்து வருகின்றார்கள். திருமணமான 11 ஆண்டுகளில் என்னுடைய மனைவி 25 முறை வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் என்று அவர் வேதனையோடு கூறுகிறார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவள் திரும்பி வரும்போது நான் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என கூறுவாள். இதுவரை அவள் தன்னுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை. உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வருகிறேன் என கூறுவார். சில சமயங்களில் உடல்நலம் சரியில்லாத உறவினரை பார்க்க சென்றேன் என்று சொல்லுவார். நான் என் மனைவியை உண்மையாக நேசிக்கிறேன். எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அவர் ஒவ்வொரு முறை திரும்பி வரும்போதும் எந்த தகராறும் செய்யாமல் ஏற்றுக்கொள்வேன். நான் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த குழந்தைகளை யார் கவனித்துக் கொள்வார்கள்? தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக நான் போலீசில் புகார் எதுவும் தெரிவிக்கவில்லை என்கிறார் அந்த அப்பாவி கணவர். மூத்த மகளுக்கு 6 வயது ஆகிறது. 2வது பையனுக்கு 3 வயது. அதுபோக 3 மாத கைக்குழந்தையும் இருக்கிறதாம். கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி வேலையை முடித்து வீடு திரும்பினேன். என்னுடைய மனைவி 3 மாத கைக்குழந்தையை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை என்னுடைய தந்தை மூலம் அறிந்தேன். பக்கத்து வீட்டு பெண்ணிடம் ஆட்டுக்கு புல் பறிக்க செல்வதாக சொல்லியிருக்கிறார். வீட்டில் இருந்த 22,000 ரூபாய் பணமும் சில நகைகளையும் எடுத்து சென்று விட்டார். யாருடன் சென்றாள் என்று கூட எனக்கு தெரியாது. அவள் எப்போது வருவாள் என்பதும் எனக்கு தெரியாது என்கிறார் அந்த அப்பாவி கணவர். இதற்கிடையில் திங்லாகர் கிராமத்தைச் சேர்ந்த உள்ளூர்வாசிகள் அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு அந்த பகுதியில் பல ஆண்களுடன் முறையற்ற உறவு வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய கதையே வித்தியாசமா இருக்குதுங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.